லைட்டாக ஒரு வெதரை பிடுங்குற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம், என் தம்பியை ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. என் தம்பியை வெரி டாங் லாங் யானைக்கதை. என் தம்பி பத்திரிக்கை அடிக்க வந்துட்டேன். தம்பி யானைக்கதை சொல்லலாம், ஆனால் அந்த கதையில் திஸ் மூடு இந்த லாங். இந்த ஒரு மயிறு கதையை நான் காரில் வரும்போதும் யோசிச்சு சரி சும்மா சொல்லி விடுவோம்ட்டேன். டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. டெல்லி, சிங்கப்பூர், அமெரிக்கா 50 பேரும் போனாடுச்சு. இது ஒரு ஊரில் இப்படித்தான் பூஜை விட்டு விட்டாங்க நைட் நேரம். அங்கிட்டு ஒரு ஆள் கத்திக்கம் படுத்து வெட்டியாத. என்னன்னு கேட்டால் இது ஒரு விஷ பூச்சின்ட்டேன். ஆனால் இது பேர் என்னப்பா? ட்ரோன். ஆனால் அந்த ட்ரோன் கெட்ட கழுத. கல்யாணம் தாலி கட்டும் போது ஒரு ஆள் தாலியை சூம் பண்ணி எடுக்கிறானா. சரணும் இதை விட்டுட்டேன். உள்ள விட்டும் போது முண்டைக்கு பட்டன்னு மறந்துருச்சு பதட்டத்தில். மாப்பிள்ளை கொட்டையை கரத்து வெட்டி ஒத்த மசுறு இல்லைப்பா. நான் கூட 3 மசுரை பிறக்கினேன். ஹாய் அவரியோ டொங்காஸ் போடவா, ரொம்ப ஒழிக்குதா, மெதுவா செய்வா பா. தம்பி இது அங்கிட்டு இழுக்கிறியா அறையவா? நல்ல ஆம்பளைனா இங்கே வர சொல்றாங்க. தம்பி அந்த சுத்தியில் எடுத்துடா. போ சொல்லு இந்த முட்டைய, எனக்கு ஆகாது. இந்த வயதான காலத்திலே கம்பை கொண்டு வருகிறார் எங்க ஆத்தா. ஆத்தா அந்த கம்பை வச்சு என்ன எரியலாமா? ஒரு எரி. தம்பி இந்த அகராதி கூதியா பண்ணக்கூடாது. அங்கிட்டு இல்லடாத என் தம்பி உடச்சே வருவேன். அப்துல் கலாம் ஐயா ஏவுகணையை கண்டுபிடித்தால் நாம் பிறந்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே பெருமை. நான் மேடைக்கு பாடுகின்ற பொழுது தமிழ் உறவுகளுக்கு பெருமை என்று சொல்லுவேன். இன்னைக்கு அவர் பிறந்த சொந்த மாவட்டத்துக்கே வந்திருக்கிறேன், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு. நானும் இந்த மாவட்டத்தில் பிறந்தவன் தான். ராமநாதபுரம் மாவட்டம் இடையிலே பிரிக்கப்பட்டதுதான் சிவகங்கை மாவட்டம். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மைதான். நானும் பிறந்தது, நான் பிறக்கின்ற பொழுது நான் ராமநாதபுரத்தில் பிறந்தேன். இப்போ சிவகங்கையில் இருக்கேன், இப்போ விருதுநகரில் இருக்கேன். அன்பாளையம் இருக்கிறதுனால அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும், அமைதியாக இருங்க. அன்னை பச்சை சட்டை போட்டிருக்கானே, உன்னை 16 தடவை பார்த்துட்டேன், நீ திருந்துற மாதிரி தெரியல. ஆட்டான் தேவை ஹோட்டலில் முக்கில் முடிய போது போயிரு. ஒரு பாட்டு பாடிக்கிடுவான். ரெடி சார்? எக்கோ சார், கேமரா, ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு பெரும்பாலும் கைகால் சுகத்தோடு இருக்கிற என்னுடைய அண்ணன் தம்பி இந்த வாழ்க்கையில எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள். என்னை பொறுத்தளவு நான் அதிக கண்களமுவதும் இறக்கப்படுவதும் மாற்றுத்திறனாளிகளும் வாய் பேச முடியாதவர்களுக்கு அதிக இறக்கப்படுவேன். நான் அதுக்காகத்தான் அவரை இந்த மேடையில் ஏத்தனே. இது கிராமத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இன்னும் யாரும் வரமாட்டாங்க. முதல் விழா கமிட்டி அடிக்கடி நீங்க வராம இருங்க. மொத்தத்தில் லாக் பண்றேன், இருங்க தம்பி. நான் இவரை அத்தனை உறவுகள் சார்பாக 5 பிள்ளை பொம்பளை பிள்ளை, 5 பொம்பளை பிள்ளையும் இந்த தாள கலைஞன் தாளம் போட்டு இரவு நேரம் கண் முழித்து வயது 87 ஆயிடுச்சு. இந்த 87 வயசுல யாரிடம் கையேந்தாமல் இந்த கலையிலே தாளம் போட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இவருக்கு முன்னாடி எம்கேஆர் கால் தூசி பெற மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதே மாதிரி எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நீங்க எவ்வளவு சம்பாதிங்க எப்படி வேணா இருங்க, வீரத்துக்கு பேர் போனவங்க நீங்க எல்லாம் கடைசி காலத்துல பெத்த தாய் தகப்பனை மட்டும் விட்டுறக்கூடாது. பாதம் தொட்டு கேட்கிறேன், அம்மா அப்பா இல்ல, அம்மா அப்பா இல்லைன்னா தானே அருமை தெரியும். ஒரு வீட்டுல தாய் இல்லை என்றால் அந்த குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு போய்விடும். தகப்பன் இல்லை என்றால் பள்ளிக்கூடம் போய்விடும். தகப்பனுடைய சுமையை பிள்ளை சுமக்க ஆரம்பிப்பார். இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஐயா விழா கமிட்டி அங்க நிக்கிறேங்க அண்ணன் தம்பிலாம், பிளீஸ் நல்லா இருப்பியா? கும்பிட்டு கேட்கிறேன். ஒவ்வொரு ஆளா கும்பிடலாம், நேரம் ஆயிரும். பொதுவா கும்புறேன், நல்லா இருப்பியா? நீங்க இப்படி பண்ணத்தான் என்னை சில ஊர்ல வேணாம்ன்றாங்க.
அந்த கலிச்சேரி எம்கேஆர் வந்தா நாடகம் கரைச்சலா இருக்கப்பா, பயில ஊரா வந்து பாடா படுத்துறாங்கன்னு எல்லா ஊர்லயும் என்னை கூப்பிட மாட்டாங்க. பழையபடி செம்பரியாட்டை பத்திருவேன். ஏன்னா செம்பரியாடு மேய்ப்பது உலகத்திலே கோடீஸ்வரன் அமைந்தேன். ஆடு மாடு மேய்ப்பது விறகு வெட்டுவது கேவலமா யாராவது சொல்லு. இப்ப சிலிண்டர் கிடைக்கலையே, பொம்பளையாள் ஊரா ஆத்தாய் சிலிண்டர் கிடைக்கல அப்படி ராஸ்கல். சிலிண்டர் எப்படி பத்த வைப்ப? கட்டக் சட்டக் புடக். இப்ப ஊதாக்களை வச்சுக்கிட்டு ஆனால் சிலிண்டருக்கு போய் லைன்ல காத்து கிடப்பதை விட ஒரு அருவா போதும் சீமக்கருவை எத்தனையோ குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற. கைதட்டலாம். விறகு வெட்டுறதுனாலதான் இன்னைக்கு விறகு வெற்ற உள்ள ஆளுதான் கோடீஸ்வரன். எந்த தொழிலுமே தமிழ்நாட்டில் கேவலம் கிடையாது. கேவலமா? எல்லா அண்ணே எக்கோ குறனை திருவிழானை கேக்குது. ஏய் யாரும் பேசவே கூடாது. ஒரே ஒரு விஷயம் அண்ணே, இந்த அண்ணனை 10